வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 15/2/2025 கேரளா டியர் கேசிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1, 6, 8 பிஎம் கொடுத்துட்ருக்கோம். 14ஆந்தேதி கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஆனால் கேரளாவுக்குலாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்தது தான் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா. பாக்ஸ் நம்பரை பார்ப்போம். பாக்ஸ் நம்பர் 15ஆந்தேதி பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் 533, 865, 860, 088, 310, 315ன்னு சொல்லி ஒரு 6 நம்பர் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான பேர் தான் கீழே கொடுத்துருக்கோம். 533ஓட பேர், 865ஓட பேர், 860ஓட பேர், அது மாதிரி 088ஓட பேர், 310ஓட பேர், 315ஓட பேர் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா. கேஎலுக்கு பார்ப்போம். கேஎலுக்கு வந்து 398ன்னு சொல்லி அடித்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் 14ஆந்தேதிக்கு சொல்லியிருந்தோம். 480க்கு 3 சாரி 14ஆந்தேதி 480க்கு 3, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதேமாதிரி 3ஆம் நம்பர் இறக்கி அந்த 830 பாக்ஸை அடிச்சிருந்தாங்க. 83 நம்ம சொன்னது மாதிரியே அடிச்சிருந்தாங்க கேரளாவுக்கு. அதேமாதிரி 385 கொடுத்துருந்தோம். இந்த 2 நம்பரையும் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏசி பாஸ் ஆகியிருந்திருப்பீங்க. ஓகேங்களா. 38, 83ன்னு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரித்து ஆடிருந்தீங்கன்னா ஒரு பாஸ் ஆகிருப்பீங்க. அடுத்து வந்து இந்த டியரில் கூட சொல்லியிருந்தோம். நம்ம டியரில் இந்த மாதிரி கூட அடிச்சிட்ருக்காங்க. இந்த 2 நம்பர்லேருந்து 3 சோளம் அடிக்கலைன்னா இதையும் சேர்த்து வச்சு ஆடுங்க, ஆடி பாருங்கள் ஏபிஎஸ்சிபிசியில் அப்படின்னு சொல்லி இங்கே சைபரையும் சேர்த்து கொடுத்துருந்தோம் நம்ம நேற்று. அதே மாதிரி வந்து 8 மணி ஷோக்கு வந்து அந்த 290க்கு வந்து கரெக்டாக ஆடிருந்தாங்க. அதே மாதிரி அதை எடுத்திருந்தாங்க. 290க்கு 0 வச்சு இந்த 2 0 வந்து பாஸாக இருந்துச்சு. நம்ம இப்படி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து இந்த ரோல் ஆடிருந்தீங்கனாலும் இந்த 90 பிசி பாஸ் ஆகியிருந்திருக்கும். இந்த ரோல் ஆடிருந்தீங்கன்னா அந்த ஏசி பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஓகேங்களா. கேரளாவுக்கு வந்து 398ன்னு சொல்லி அடித்தாங்க. 3க்கு வந்து 2, 9 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 9க்கு வந்து 1, 6 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 8க்கு வந்து 3, 5 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம கணக்குலேருந்து நம்ம டார்கெட் பண்ணுறது ரிப்பீட்டட் அதை 2ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் 1ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 1ஐயும் 6ஐயும் வச்சு இங்கே நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து 315ஐயும் அதே மாதிரி 865ஐயும் சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 0 கணக்கில் வந்துச்சுன்னா இந்த 2 நம்பரையும் எடுத்து ஆடுங்க. 310ஐயும் 860ஐயும். ஓகேங்களா. அதே மாதிரி அவன் 28 ஆடுனான், அடுத்து 48 ஆடுனான், அடுத்து 38 ஆடிட்டான். ஓகேங்களா. இன்னும் 58 மட்டும் ஆடலை. அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. 58 ஆடலாம், 68 ஆடலாம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா பாருங்கள். 28, 48, 38ன்னு ஆடிருக்கான். 58 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், 68 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது பாருங்கள். இங்கே 28 ஏபி, இங்கேயும் ஏபி, இங்கே ஏசிக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, இங்கே ஏசி ஆடிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த 68, 58 எப்போ அடித்தாலும் 8ஆம் நம்பரை வச்சு அடித்தா அவன் ஏசிக்கு தான் அடிப்பான். சி போர்டில் 8ஆம் நம்பரை வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. கேரளாவை பொறுத்தவரையிலும் இதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டியரை பொறுத்தவரையிலும் 290ன்னு சொல்லி ஆடிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா 189, கீழே பார்த்திங்கன்னா 310 வருது. 301ன்னு வருது. 301 அப்படியே நம்மளோட கெஸ்ஸிங்லேயே 310ன்னு இருக்குது. அதனால் அந்த 310 எடுத்திருக்கேன். 8 0 ஆடிருக்கான். அதனால் 1ஆம் நம்பர் ஆடுவான்னு சொல்லி இந்த 315ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. 5 0 ஆடினால 1, 3, 5க்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 2 நம்பரும் அது பவரில் ஆடினானா 860, அதனால் அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. நேற்று மாதிரியே தான் இந்த கிராஸில் ஆடினா கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பர் கண்டிப்பாக ஏதோ ஒரு டியரை பொறுத்தவரை ஆல் போர்டில் வந்து 1ஆம் நம்பர் கண்டிப்பாக இறக்குவான். எந்த ஷோவில் வேணாலும் இறக்கலாம். 1 மணி ஷோக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ரிப்பீட்டட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.